This video sponsored by BuyMode mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிபி லெவல்லாம் ரொம்ப நார்மலாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த கோவக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதை முதல்ல நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கோவக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு கோவக்காயில் 4 பீஸ் வர மாதிரி. இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணால் நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இந்த ஷேப்பில் போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோவக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது வதங்கி சேர்க்கறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போது கோவக்காய் எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம இந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் எண்ணெய் ஊற்றலை, அதே எண்ணெய் தான். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வெந்து வரத்துக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது நல்லா கொதித்து வருது. நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க கோவக்காயை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போது அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும்
கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.